மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. விடியல் இருக்கிறது. நம்முடைய வெளிப்புற தோற்றத்தில் இருக்கிற மனிதர்கள் இல்லை நம்முடைய உட்புற தோற்றத்தில். உங்களுக்கு டி ஜானகிராமனுடைய பாயசம் என்கிற ஒரு கதையை உங்களில் எத்தனை பேர் படித்திருப்பீர்கள் என்று தெரியவில்லை. இந்த பாயசம் கதையில் தன்னுடைய சொந்த தம்பி மகளுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும். தன் மகளுக்கு நடக்கவில்லை. அந்த வீட்டிலேயே ரொம்ப மூத்தவர், அந்த காவிரி கரையோரம் இருக்கிற அந்த ஐயர் வீட்டில் பின்னாடியே தடபுடலாக விருந்து தயார் பண்ணி கொண்டிருப்பார்கள். ஒரு பாயசம் கொதித்து கொண்டிருக்கும். அவரால் தாங்க முடியாது. தன் மகள் கல்யாணம் ஆகாது இருக்கிற போது தன்னுடைய தம்பி பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிறதே, நிச்சயமாகிறதே. ஆனால் இவர் தான் ஒப்பு கொடுக்க வேண்டும் தம்பி மகளை. வீட்டுக்கு மூத்தவர், மிக கண்ணியமானவர். அவர் எப்பொழுதும் பலீரென பூநூல் போட்டு கொண்டிருப்பவர், எப்பொழுதும் வெள்ளை வெளியேறென்று சட்டை போட்டு கொண்டிருப்பவர். அப்படியானவர்கள் பரிசுத்தவான்கள், தூயவானவர்கள் என்று நாமே நம்பிக்கொண்டிருக்கிறோம். அவன் தான் இந்த 150 கோடி 200 கோடிலாம் அடிச்சுட்டு டிவியில் வந்து சிரிச்சுக்கிட்டு நம்மளுக்கு போஸ்ட் கொடுக்குறவன். நம்ம 50 ரூபா 100 ரூபா பிப்பாக்கெட் அடிச்சவனை ரவுடி கேடி என்கிற லிஸ்ட்டில் வச்சுனே இருக்கோம். இந்த மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறவன் தான் அப்படி ஒரு ஐயர். அவர் வெளியே போகிற சாக்கில் போய் வீட்டில் யாருமே தன்னை கவனிக்கவில்லை என்பதை பார்த்துவிட்டு அந்த பாயச அண்டாவை ஓடி வந்து எட்டி ஒரு உதைப்பார். அண்டா கவிழ்ந்து பாயசம், நிச்சயதார்த்தத்துக்காக செய்த எல்லா பாயசமும் கீழே கொட்டிவிடும். யாருமே தன்னை பார்க்கவில்லை என்று அவர் நினைக்கிற போது அந்த மணப்பெண் பார்த்து கொண்டிருப்பார். எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல், என்னடா பாயசம் காய்ச்சறீங்க, பாயசத்தில் எலி விழுந்துச்சு என்று அவர் கத்துவதாக ஜானகிராம். இதுதான் மனிதனுக்கு உள்ளே இருக்கிற குரூரம். இந்த குரூரத்தை ஆத்மாவுக்கு அடியில் கையை விட்டு அப்படி ரத்தமும் சதயமாக தோண்டி எடுத்து வந்து வெளியே போடுபவன் தான் மகத்தான எழுத்தாளனாக 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் பொறுத்தும் நாம் இன்றைக்கும் பேசக்கூடிய எழுத்தாளனாக இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அவ்வளவு நுட்பங்களை கூட்டி தான் எழுத்தாளன் எழுதி கொண்டே இருக்கிறான். எனக்கு மலையாளத்தில் ரொம்ப பிடித்த ஒரு எழுத்தாளர் சந்தோஷ் சிச்சிகானம். அப்படி ஒரு சின்ன கதை, ஒரு இவ்வளோ பெரிய கதை, ஒரு பக்கத்தில் எழுத வேண்டிய கதை. ஆனால் என் வாழ்நாளில் அந்த கதையை என்னால் மறக்கவே முடியாது. உங்களுக்கு தெரியும், தவளையினுடைய மாபெரும் எதிரி பாம்பு இல்லையா? ஒரு பாம்பு ஒரு தவளையை பிடிப்பதற்காக ஒரு கிணற்று மேட்டில் வாயை திறந்து கொண்டு ஓடும். தவளை தப்பிப்பதற்காக திடீர்னு அந்த கிணத்துக்குள்ளே குச்சிரும். குதிச்சிட்ட தவளை ரொம்ப சந்தோஷமாக பொழைச்சிட்டோம் என்று ஆசுவாசப்படுத்தி மேலே பார்க்கிற போது சர்றன்னு அந்த பாம்பும் கிணத்துக்குள்ளே குதிக்கும். இப்போ வேறு வழி இல்லை, முதலையாச்சும் தப்பிக்கலாம். இப்போ தப்பிக்கவே முடியாது. பாழும் கிணறு, அது இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் தான், ரெண்டுமே. இப்போ பாம்பு வாயை திறந்துங்க, இப்போ மாட்டினேன் மகளே அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமோடு போகும்போது தவளை பேச ஆரம்பிக்கும். பிரதர் ப்ளீஸ் வெயிட், இப்போ இந்த பாழுங்கிணத்துல நீயும் நானும் தான் இருக்கிறோம். இப்போ நீ என்னை சாப்பிட போகிற, அதுக்கப்புறம் யார் இருப்பாங்க? நீ மட்டும்தான் இருப்ப. என்னை சாப்பிட்டுட்ட பிறகு ஒரு தனிமை வரும்ல, அந்த தனிமை நீ என்னை கொள்றல்ல, அதை விட ரொம்ப கொடுமையானது தெரியுமா உனக்கு? தன்னந்தனியாக செத்துருவேன் மகனை. மேலெல்லாம் ஏறிலாம் போக முடியாது. நீ சம்மதமா? பாம்பு ஸ்ட்ரக்காகி நின்றுடுது. இந்த தத்துவம் எங்கே கற்றுக்கணுன்னு கேட்குது. ஆமாம், அதை தவளையை பார்த்து அது சொல்லு, தத்துவமே இல்லை. அது சொல்லுது, நான் வந்து ஒரு அசைவ பிராணி. அது கேட்குது, எந்த ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் பாம்புலாம் அசைவ பிராணின்னு தீர்ப்பு கொடுத்துக்கிறாங்க? இதெல்லாம் நீயே ஏற்படுத்திக்கின, உன் சௌரியத்துக்கு நீயே ஏற்படுத்தியிருந்து. அப்போ நான் எப்படி உயிர் வாழறது? அது கேட்கும். இந்த பாரு, இந்த பாழும் கிணத்துல எவ்வளோ செத்த செனாறு, சேரு, வேறு, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சாப்பிட்டு வாழ். நானே அதான் சாப்பிட போகிறேன். நான் அப்படிலாம் வாழேன். அப்போ என்ன சாப்பிட்ரு, தன்னந்தனியாக இருந்து மக்கி மக்கி செத்துப்போ. பேச்சுத்துறை கூட உனக்கு ஆள் கிடையாது தெரியுமா உனக்கு? அப்போ ஒரே கிணற்றுக்குள் இயற்கையின் சுழற்சியில் எதிரிகள் என்று சொல்லப்படுகிற ஒரு பாம்பும் தவளையும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறார்கள் என்று சந்தோஷ் சிச்சிகானம் அந்த கதைக்கு சுவையை கூட்டிக்கொண்டே போகிறார். அந்த கதையினுடைய இது எங்கே போய் முடியும் என்று நாம் எதிர்பார்க்கிற போது, ஆனால் ஒவ்வொரு கணத்திலேயும் இந்த விதிமுறைகள் எப்பொழுது ஒன்றாலும் மாறப்படலாம், மீறலாம் இல்லையா? இப்போ இவங்க 2 பேர் பேசிக்கிற ஒப்பந்தம் ஒரு செகண்டில் பாம்பு மீறிடலாம், தவளையே மீறிடலாம். அப்போ தூக்கம் வருமா ராத்திரில? எந்த நேரத்தில் இந்த பாம்பு நம்ம மேலே பாறாங்கல்ல தூக்கி போட்டுரும் அப்படின்னு தவளைக்கு தெரியும்.
கொஞ்சம் இடம் கொடுத்தா இந்த தவளை ஆள் வச்சு நம்மளை க்ளோஸ் பண்ணிடும் அப்படின்ற பயம் பாம்புக்கு இருக்கும். ரெண்டுமே தூங்காது. ராத்திரிலாம் முழிச்சு பார்த்துன்னு இருக்கும். திடீரென்று ஒரு நாள் இரவு மிகுந்த சத்தத்தோடு தொம்முன்னு ஒரு சத்தம் கேட்கும். ரெண்டுமே உற்சாகமாக என்ன ஊழிச்சேன்னு போய் பார்த்தால் ஒரு கேரளாவினுடைய மிக ஒரு அழகான பெண்ணினுடைய டெட் பாடி. அந்த பெண்ணுக்கு முட்டி வரையிலும் முடி இருந்ததாக சந்தோஷிச்சு காண முடியுது. அவ்வளோ சுருளான முடி. டெட் பாடி உள்ளே உழுது. மேலே ஒரு சிகரெட் புகைகிற ஸ்மெல் கிடைக்குது. யாரோ ஒருத்தன் இந்த பொண்ணை கொன்று உள்ளே தள்ளிட்டு வெளியே போகிறான். அந்த தவளை உடனே உற்சாகமாய் பாம்புக்கிட்ட சொல்லுது, நீ பயங்கர அதிர்ஷ்டசாலி. ஒரு சின்ன இவ்வளோ பெரிய இறைச்சி துண்டு தான் நான் இல்லையா? இந்த பாரு, ஒரு 60-70 கிலோ இருக்கும் இந்த பொண்ணு. எவ்வளோ ஒன்றா விருப்பத்துக்கு சாப்பிட்லாம். உன்னை யார் கேட்பார் மேய்ப்பார் கிடையாது. மாமிச பிராணின்னு தானே சொன்னேன். இந்த பெண்ணை எவ்வளோ ஒன்றா சாப்பிட்டுக்கோ என்று சொல்கிறார். ஒரே நாளில் வாழ்க்கை வேறு ஒன்றாக மாறுகிறது. பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு என்கிற ஒரு பொயிட்டு சொல்லுகிறான், ஜீவிதம் என்பது மகா அற்புதமான ஒன்று. அது நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத தருணத்தில் எதையாவது ஒன்றை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் என்று எழுதுகிறான். ஜீவிதம் என்பது மகா அற்புதமான ஒன்று. அது நீங்கள் யாரும் எதிர்பார்க்காத தருணத்தில் எதையோ ஒன்றை உங்களுக்கு கையளித்து கொண்டே இருக்கும், கொடுத்து கொண்டே இருக்கும் என்று சொல்கிறார். அந்த பாம்புக்கு ஒரு அழகான கேரளாவினுடைய அழகியின் பிணம் இப்பொழுது பரிசாக கிடைத்திருக்கிறது. அந்த பாம்பு அந்த பிணத்தை சாப்பிட ஆரம்பிக்கிறது. நல்ல மயக்கம் வருகிற அளவுக்கு சாப்பிட்டுட்டு படிக்கட்டில், அந்த கிணற்றின் படிக்கட்டில் தூங்க ஆரம்பிக்கிறது. ஒரு பாதி மயக்கத்தில் தூங்க ஆரம்பிக்கிறது. ரொம்ப க்ளோஸ்அப்பில் அப்போதுதான் முதல் முறையாக இந்த பாம்பு அந்த தவளையை பார்த்து, இந்த தவளை பாம்பை பார்க்கு இவ்வளோ க்ளோஸ்அப். அடுத்த படிக்கட்டில் நின்று பார்த்தா தவளை நினைக்குது, பாம்பு வாய் தான் இவ்வளோ பெருசு திறக்குமா, நம்ம வாய் எவ்வளோ பெருசு திறக்கும், இன்னைக்கு செக் பண்ணி பார்த்தலாம். ஏன்னா பாம்பு இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இது கொஞ்சம் திறந்து பார்க்குது. பாம்பு வாய் மாதிரி 2 மடங்கு இதனுடைய வாய் திறக்குது. இவ்வளோ நாள் நம்ம இதை யூஸ் பண்ணாத இருந்துக்கிறேமாடான்னு தவளைக்கு தெரிகிறது. நல்லா திறந்து அடுத்த படிக்கட்டில் தாவி பாம்பு தலைக்கிட்ட உட்காந்து இப்போ வாயை திறந்து பார்க்குது. ரொம்ப ஈஸியாக பாம்போட தலை இதனுடைய வாய்க்குள்ளே போயிடும். அவ்வளோ பெருசாக ஏதாவது திறக்க முடியுது. திறந்து உள்ளே வச்சு நச்சுக்குன்னு ஒரு அழுத்தா இப்போ பாம்பு துடித்து செத்து போகிறது. சந்தோஷ் செச்சிக்கானத்தை இந்த கதை ஒரு பாம்பு தவளையை பற்றிய கதையா என்று கேட்கிறார்கள். அவர் புன்னகித்து கொண்டே சொல்கிறார், பாம்பு தவளை கதை என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் ஒரு நல்ல ரீடர் இல்லை என்று எனக்கு தெரியும். நீங்கள் ஒரு நல்ல வாசிப்பாளன் இல்லை. எப்பொழுதுமே எழுத்தாளர்கள் நேரடியாக ஒரு விஷயத்தை பிரச்சாரம் செய்யவே மாட்டார்கள். கலை என்பது அது இல்லை. கலை என்பது அது ஒரு மிகப்பெரிய விஷயத்தை உங்களுக்கு கையளிக்கக்கூடியது. நான் கடைசியாக ஒரே ஒரு சின்ன விஷயத்தை, எனக்கு பிடித்த ஒரு எழுத்தாளரை பற்றி சொல்லி முடிக்க வேண்டும் என்று. எனக்கு மலையாளத்தில் ரொம்ப பிடித்த, மலையாளத்தில் இந்தியாவில் மிக பிடித்த எழுத்தாளர் பால் சக்கரையா. நான் அநேகமாக என்னுடைய எந்த உரைகளிலும் பால் சக்கரையாவை கோட் பண்ணாமல் போனதே இல்லை. சக்கரையாவுடைய ஒரே ஒரு கதையை என் வாழ்க்கையில், எங்கள் வீட்டிலேயே 6 பேர் டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருக்காங்க, மொழிபெயர்ப்பாளர்கள். அவங்கள்ட்ட தான் தப்பிச்சு அந்த கதையை நான் தான் மொழிபெயர்ப்பேன் என்று நான் மொழிபெயர்த்து ஆனந்த விகடனுக்கு அந்த கதையை அனுப்பேன். அந்த கதையின் பெயர் தேன். அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. எப்படி சந்தோஷ் செச்சிக்கானம் பாம்பை பற்றியும் தவளை பற்றியும் நான் கதை எழுதவில்லை என்று அறிவிக்கிறாரோ, அதே மாதிரி சக்கரையாவும் நான் கரடியை பற்றி கதை எழுதவில்லை என்று இந்த கதையை எழுதிவிட்டு அறிவிக்கிறார். இந்த கதை சக்கரையா இப்படி ஆரம்பிக்கிறார். ஒரு 4 பக்கம் ஒரு காட்டை பற்றியான டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறார். அந்த காட்டில் நிறைய விலங்குகள் இருக்கிறது. ஒரு தவக்கரடி இருக்கிறது, யூத்தான ஒரு கரடி. அப்படி அந்த கரடியை ஒருத்தன் ஹண்ட் பண்ணி போட்டானா ஒரு 200 கிலோ தேரும். அவ்வளவு திடகாத்திரமான கரடி. இந்த கரடி நடுக்காட்டில் நடந்து போகிறது. கிட்டத்தட்ட ஒரு 10-12 பெண் கரடிகள் ஒரு மர நிழல்களில் நின்று கொண்டு இந்த கரடியின் வனப்பை பார்த்து இந்த கரடியை பார்த்து ஏங்குகின்றன. சைட் அடிக்குது. இந்த காலேஜில் ஒரு நல்ல இளைஞனை பார்த்து பல பெண்கள் அப்படி மயங்குவதை மாதிரி இந்த கரடியை பார்த்து பல பெண் கரடிகள் மயங்குகிறார். சக்கரை எழுதுகிறார், இந்த கரடியின் நகக்கண் கூட இந்த பெண் கரடியை பார்த்து நகரவே இல்லை. அது நேராக கடவுள்கிட்ட போகுது. அது போய் சொல்லுது, சாமி
போய் இன்னொரு நாத்தம் பிடிச்ச கரடியை நான் லவ் பண்ண முடியாது, இப்போ கல்யாணமும் பண்ணிக்க முடியாது. கடவுள் கேட்குறாரு வேற. எனக்கு கேரளாவில் காலையிலே தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா நதியில் குளிச்சுட்டு அப்படி லூஸ் ஹேரோடு வந்து காட்டன் புடவை கட்டி நிற்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சேச்சியை கல்யாணம் பண்ணிக்கணும். நீ எப்படியாவது எனக்கு ஒரு வரம் கொடு. கடவுள் சர்க்கரையாக எழுதுறாரு. அப்போ தான் கிரிக்கெட் பார்த்துங்கிறார். அவர் சொல்கிறாரு உந்துந்து அப்படின்றார். அப்படின்னா சாங்ஷன், ஒரு சேச்சியை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். போகும்போது சொல்கிறார், எந்த சேச்சிக்கு ரொம்ப தேன் பிடிக்குதோ அவள் தான் உன் மனைவி அப்படின்னு சொல்கிறார். ஒரு சின்ன இக்கு வைக்கிறார். கரடி ஒரே ராத்திரியில் அந்த காட்டுக்குள்ளே இருந்த எல்லா தேன் கூடியும் அழிச்சிடுது. அழித்து மொத்தத்தை எடுத்துன்னு வந்து காட்டுக்கு வெளியே போட்டு தனக்கான பெண் வரப்போகிறாள்னு காத்துனுக்குது. இந்த பாரதராஜா படம்லாம் அப்படி பார்த்து எடுத்தது தான். அப்படியே பார்த்துனே இருக்குது. தூரத்தில் ஒரு பெண்ணாக வராங்க, தேன் எடுத்து எங்கள் வீட்டுக்காருக்கு வேணும்னு எடுத்துன்னு போயிடுறாங்க. எந்த பொண்ணு அவளே குடிக்கிறாளோ அந்த பொண்ணு தான் இவருடைய லவராக ஆக முடியும். ஒரு பொண்ணு காட்டன் புடவையோடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 லிட்டருக்கு மேலே தேன் அவளே குடிக்கிறாள். கரடி ஒரே உற்சாகமாயிடுது. காட்டை விட்டு வெளியே வந்து ஓடி போய் அவள் கையை பிடிச்சி ஐ லவ் யூ. அவள் வந்து முதல்ல கையெடு. கையெடுத்தோடனே அவள் டிஷ்யூ பேப்பர் போட்டு நல்லா கையெல்லாம் துடைச்சிட்டு சாப்பிட்டு, இப்போ சொல்லு உனக்கு என்ன வேணும், ஐ லவ் யூ மலையாளத்தில் சொல்லு, தாய்மொழியை பேசு, நான் உன்னை பிரேமிச்சு. ஓகே, நானும் உன்னை பிரேமிச்சுன்னுறாள். ஒரே செகண்டில் காதல் கை கூட்டிடு. மற்றவெல்லாம் உள்ளே போய் பேசிக்கலாமா அப்படின்னு 2 பேரும் உள்ளே வந்து 2 பேரும் பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த பொண்ணு ரொம்ப விவரமான பொண்ணு. அவக்கார மலையாள பொண்ணுங்க ரொம்ப விவரமாக தான் இருப்பாங்க. உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு வார்த்தை வந்து உனக்கு பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்குது. குடும்ப நடத்தம் இல்லை. ஆமாம், கரடி சொல்லுது இல்லை எங்களுக்கு ஆதார் கார்டு கிடையாது, பேன் கார்டு கிடையாது, பேங்க்கில் அக்கௌண்ட் கிடையாது, ஆனால் நான் மிகப்பெரிய கோட்டீஸ்வரன். எப்படி கோட்டீஸ்வரன்? தமிழ்நாட்டில் கருப்பையா மூப்பனார்னு ஒருத்தர் இருந்தார். 3000 ஏக்கர் லேண்டு அவருக்கு சொந்தம்னு சொல்லுவாங்க. இந்த காடு வந்து மொத்தம் 5000 ஏக்கர். மொத்த ப்ராப்பர்ட்டிக்கு நான் தான் ஓனர். 5000 ஏக்கரும் நம்ம பேரில் தான் இருக்குது. இப்போ விஓ ஆஃபீஸில் போய் சிட்டா அடங்கள்லாம் எடுத்தால் உன் பேரில் அது வராது. ஃபாரஸ்ட் காப்பு காடுன்னு வரும். காப்பு காட்டையே காக்கிறவன் நான் தான். டோட்டல் நம்மளது தான். அந்த பொண்ணு ஓகே சாங்ஷன், வா வீட்டுக்கு வா அப்படின்னு கூட்டின்னு போகும்போது நான் ஒரு கரடியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எங்கள் வீட்டில் சொல்ல முடியாது. அதனால் உங்களுக்கு ஒரு பேர் கொடுக்குறேன், உங்கள் பேர் நடேசன். வீட்டுக்கு போய் அப்பா அம்மாட்ட இஸ் மை பாய் ஃப்ரெண்ட் நடேசன். கரடி டக்குன்னு மாமா அத்தை என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு அவங்க காலில் விழுந்துரும். அப்பா ஆனந்தம் கண்ணீர் விட்டுருவார். அப்படியே கண்ணீர் சொட்டும். ஏன்னு சொல்லுவார், ஏற்கனவே 2 பொண்ணையும் 2 மலையாள பசங்களை கொடுத்தேன். அந்த நாய்ங்க இதுவரையிலும் என்ன கல்யாணத்துக்கு முன்னாடியும் கல்யாணத்துக்கு பின்னாடி இதுவரையிலும் காலிலெல்லாம் விழுந்ததே இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளோ பவ்யமாக காலில் விழற ஒரு கரடிக்கு தான் என் பொண்ணை கொடுத்தாருன்னா நான் கெட்டுற போகிறேன், தாராளமாக நீ கட்டின்னு போ மாப்பிள்ளன்னு சொல்லுவார். இப்போ கரடி வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கும். அம்மா சொல்லுவாங்க, நான் சுகர் பேஷண்ட்டு, பிபி வேறு இருக்குது, இங்கே வந்து நீ இருக்கக்கூடாது. அந்த பொண்ணு சொல்லுவா, ஐயா 800 சதுரடியில் இருக்குதுமா நம்ம வீடு. எங்கள் வீடு வந்து 5000 ஏக்கர்ஸ், ஒரு 4 அருவிக்குது, எல்லாமே தேன் கூடுனா ஒரு 5000 தேன் கூடு. அதெல்லாம் விட்டுட்டு இந்த சின்ன வீட்டில் போய் நான் இருப்பேன், நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு போயிடுவான். கதை வந்து அதெல்லாம் கிடையாது. ஒரு 10 மாதம் பொறுத்த அம்மாவுக்கு எல்லா அம்மாக்களுக்கும் வர கவலை அந்த அம்மாவுக்கு வந்துடும். நம்ம பொண்ணுக்கு இப்போ குழந்தை பிறந்திருக்கும், அது ஒரு கரடி குட்டியா இல்லை ஒரு பையனா? வெளியே இருந்தேன்னா இல்லை மகளே குழந்தைய தூக்கின்னு உங்களை பார்க்க வரா. அம்மா ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க, அவள் தூக்கின்னு வருவா. கரடி குட்டி தான் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா வச்சுட்டு இது மட்டும்தான் கதை. இவ்வளோ நேரம் சொன்னது எதுவுமே கதை இல்லை. 2 பேஜ் சர்க்கரையாக வந்து அந்த லாஸ்ட் பேஜஸ் எழுதியிருப்பார். இந்த மகளை கூட்டின்னு போய் தலையை தடவி அம்மா கேட்பா, மாப்பிள்ளை ஒன்று எப்படி வச்சுருக்காரு. எல்லா மகளும் அம்மா வாழப்போகிற மகளை கேட்பாங்களே எப்படி வச்சுருக்காரு. அவள் வந்து சர்க்கரை எழுதுறாரு. அந்த பொண்ணு சொன்னதா ஃபஸ்ட்டு அவள் சொல்கிறா, ஒரு புகையில்லா ஒரு குடி இல்லா அப்படின்னு ஆரம்பிக்கிறான். என்ன சொல்கிறா, எங்கள் வீட்டுக்காரு தம் அடிக்க மாட்டார், டாஸ்மார்க் போக மாட்டார், தண்ணி அடிக்க மாட்டார், அதனால் அவருக்கு வாய் நாட்டமே கிடையாது. பர்ஃபெக்ட், ஓகே. அப்புறம் இதுவரையிலும் என்ன அவர் சந்தேகப்பட்டதே இல்லை. யாருக்கு எஸ்எம்எஸ் அனுப்புகிற, வாட்ஸ்அப்பில் யார் பேசுனது, வீடியோ காலில் கிடையவே கிடையாது. பர்ஃபெக்டாக வச்சுருப்பார். 3வது குழந்தைய பெற்றது தான் நான், வளர்க்குறது முழுக்க அவர் தான். ஒரு ஃபெமினிஸ்ட் அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரர் தான் சொல்லணும், நான் கிடையாது. அவ்வளோ நல்ல
ஒரு பெண்ணியவாதியாக எங்கள் வீட்டுக்கார் இருக்கார். ஓகே, சந்தேகப்பட மாட்டார். அப்புறம் காலையில் எழுந்துச்சி 8 மணிக்குள்ளே குளிச்சிடணும், 8:30 மணிக்குள்ளே பஸ்ஸை பிடிக்கணும். 6 மாதத்துக்கு ஒரு தாட்டி ஏதோ ஒரு அருவியை பார்த்தா நாங்கள் 2 பேரும் குளிப்போம். நம்ம அப்படியே வேறமா ஒரு சுதந்திரமான வாழ்க்கை. தேன் வேணும் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டால் ஒரு 100 கிராம் தேன் வாங்கி கொடுக்கறதுக்கு காதி கிராஃப்டில் போய் வாங்கி வரதுக்கு எங்கள் அப்பா 10 தாட்டி புலம்புவார். எங்கள் வீட்டுக்கார்ட்ட தேன் வேணும் அப்படின்னா ஒரு 1000 லிட்டர் 2000 லிட்டர் தேன் ஒரே ராத்திரியில் எட்டுன்னு கொடுப்பார். செல்வ செழிப்பான வாழ்க்கையில் பிரமாதமான வாழ்க்கையில் நான் இருக்கிறம்மான்னு சொல்லிக்கினே வருவார். அம்மா எட்டி வீட்டுக்கார பாப்பா. அதான் கதை. பார்த்தோன்னே அவர் மாத்ருபூமி பேப்பர் படிச்சுக்கின்னு ஒரு ஈஸ்ட் சேரில் உட்காந்துப்பார். அப்படியே பார்த்தோன்னே அவளுக்கு பயங்கர நிராசை பொங்கி வழியும். 40 வருஷம் ஆச்சு அந்த ஆளை கல்யாணம் பண்ணி. இவ்வளோ சந்தோஷமாக நம்ம ஒரு நாள் கூட இருந்ததில்லை. மகள்கிட்ட அம்மா கேட்பா, மடி என்றைக்காவது அம்மா இது வேணும் அது வேணும்னு உன்கிட்ட கேட்டுக்கிறேன்னா? கேட்டதே இல்லைம்மா. நான் இப்போ கேளு, 5000 ஏக்கர் லேண்ட் இருக்குது எனக்கு, அவ்வளோ வசதி, என்ன ஒன்றா நான் செஞ்சுத்தரேன். அம்மாவுக்கு அதெல்லாம் எனக்கு வேணாம் பாப்பா, இப்போ நீ மறுபடியும் காட்டுக்கு போய்ட்டு வரல. ஆமாம், ஏதாவது ஒரு வயசான கரடி காட்டில் இங்கே இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு தகவல் மட்டும் சொல்லி அனுப்பு அப்படி. அதோடு சர்க்கரையா கதையை முடித்து விடுகிறார். நம்ம போய் சர்க்கரையாட்ட, சார் நீங்கள் கரடியை பற்றி ஒரு பிரமாதமான கதை எழுதுகிறீங்களே சார்? இல்லை, வாசகனுக்கான பெரிய சவால் கரடி கதையிலும் பாம்பு தவளை கதையிலும் இருக்குது. 21ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட மிகச்சிறந்த ஃபெமினிச கதைகளில் உச்சத்தில் சர்க்கரையாவினுடைய இந்த ஹனி என்கிற தேன் என்கிற இந்த கதையை என்னால் வைக்க முடியும். எவ்வளவு தர்க்கங்களை ஒரு எழுத்தாளன் ஒரு வாசகனுக்கு விட்டு செல்கிறான். எவ்வளவு இசையால் நிரப்பிக்கொள் என்று லாசாரா மாதிரியான எழுத்தாளர்கள் தன்னுடைய படைப்புகளை நமக்கு தந்துவிட்டு போயிருக்கார்கள். எவ்வளவு தர்க்கங்களை அடுக்கிக் கொண்டே போ என்று ஜெயந்தன் மாதிரியான எழுத்தாளர்கள் ஒரு வாசகனை சவாலுக்கு அழைத்திருக்கிறார்கள். எவ்வளவு பழமைகளை தூக்கி போட்டு மிதி என்று ஜெயகாந்தன் மாதிரியான ஆட்கள், பழமைவாதிகள் என்பவர்கள் வயதானவர்களாய்த்தான் இருக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை என்கிற ஒரு தர்க்கத்தின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார்கள். எவ்வளவு அன்பை, எவ்வளவு மானுடத்தின் பிரியத்தை பிரபஞ்சன் மாதிரியான எழுத்தாளர்கள் நமக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். நண்பர்களே, வாசிப்பு என்பது சத்தியமாக மிக நிச்சயமாக பாடப்புத்தகங்களில் இல்லை. அது ஒரு வகையில் வாசிப்புக்கு எதிரானதாக இருக்கிறது. அது ஒரு வகையில் பண்டிதர்கள் கையில் சிக்கிய செய்யுள்களை கொண்டதாகவும், அது ஒரு வகையில் ஆசிரியர்கள் கையில் சிக்கிய பாட புத்தகங்களுடைய டெக்ஸ்டாகவும் மாறிவிட்டு இருக்கிறது. ஜெயகாந்தன் சொல்வது மாதிரி படிப்பு என்பது, வாசிப்பு என்பது சந்தோஷத்தால் நிரப்பக்கூடியது என்று அவர் சொல்கிறார். எதெல்லாம் எனக்கு சந்தோஷத்தை தருகிறதோ அதுதான் வாசிப்பு என்று சொல்கிறார். அப்படியான ஒரு வாசிப்பின் முன் எடுப்பை உங்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புத்தக கண்காட்சி. இந்த புத்தக கண்காட்சி வெறிச்சோடி கிடக்கிறது. இந்த புத்தக கண்காட்சியில் ஏராளமான வெறுமனே வணிகத்தை அடிப்படையாக கொண்ட புத்தகங்கள் கண்ணெதிரில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு நல்ல வாசகன் அவனுக்கான நல்ல புத்தகங்களை தேடி 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 கண்டுபிடிப்பான். இந்த குப்பை மேடுகளிலிருந்து தனக்கான நவரத்தன கற்களை அவன் பொறுக்கி எடுத்துக்கொள்வான். நீங்கள் அதில் என்னவாக இருக்கப் போகிறீர்கள் என்பதுதான் என்னுடைய ஒரே கேள்வி. இந்த கேள்வியோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.